ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் நவீன். ஸோ இன்னைக்கு நவீன் மூவி ரிவ்யூஸில் பார்க்க போகிற மூவி டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏ வந்து நம்ம அதர்வாவோட நெக்ஸ்ட் மூவி தான் படம். ஸோ வந்து அதர்வா, அப்புறம் நிமிஷா, இந்த நிறைய ஜிகிர் தண்டா டபுள் எக்ஸ், அப்புறம் சித்தாலெலாம் நடிச்சிருப்பாங்களே. ஸோ அவங்களும் தான் இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ இந்த படம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா உண்மையிலே ஒரு சூப்பர் வாட்சாக இருந்துச்சுங்க இந்த டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏவோட கதை வந்து ரொம்ப யூனிக்கான கதை. ஸோ வந்து நான் வந்து அதை வந்து பெருசாக நான் ரிவீல் பண்ணுறேன், நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ ஒரு மெடிக்கல்ல ஒரு கிரைம் நடக்குது. ஸோ அந்த கிரைம் வந்து என்னதுன்னா, அதர்வாவோட ஃபேமிலியை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அது வந்து ஏன், எதுக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. உண்மையிலே வந்து சூப்பராகவும் எங்கேஜிங்காகவும் போணுச்சு. ஸோ ஸ்க்ரீன் பிளே பண்ணால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த கதையை அப்படியே ஸ்லோலியாக எடுத்துகிட்டு போய் செம்மையாக வந்து இன்டர்வெல் முடிச்சு, அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக எங்கேஜிங்காக கொண்டு போவாங்க. ஸோ இதில் அதர்வா ஆக்டிங்கு, நிமிஷோட ஆக்டிங்கு, ஸோ சப்போர்ட்டிங் ரோலாக வந்தவங்க எல்லாத்தோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செம்மையாகவும் நடிச்சிருந்தாங்க. உண்மையிலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எமோஷன் சீன்ஸும் நல்லா ஒர்க் அவுட்டாகவே இருந்துச்சு. ஸோ இதில் வந்து என்னதுன்னா, இந்த வில்லன் வந்து வர்ற சீன்லாம் இருக்குல்ல, ஸோ வில்லனை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கலாமா. ஸோ வந்து இதில் வந்து ஏன்னா ஒரு த்ரில்லர் படம் எடுக்கிறாங்க, அதில் வந்து வில்லன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இன்னும் படம் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வில்லனோட கேரக்டர் இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாம். அண்ட் வந்து பிஜிஎம் வந்து நம்ம ஜிப்ரான் போட்டிருந்தாரு. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். அந்த த்ரில்லர் படத்துக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் மாதிரி ஒரு செம்மையாக ஒன்று கொடுத்துருக்கலாம். சாங்ஸ் வந்து நம்ம சாய் சிவா பண்ணியிருக்காரு. ஸோ சாங்ஸ் வந்து ஓகே, டெபியூட்னால கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு சாங்ஸு. ஸோ இந்த படத்தில் இதுதாங்க இந்த குறை நேர. ஸோ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது, ஒரு ½ அன் ஹவர் கிட்ட எடுக்குது. அதுக்கப்புறம் தான் படத்துக்கு கதைக்குள்ளேயே வந்து போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து அதுக்கப்புறம் எங்கேஜிங்காக போய் செம்மையாக கிளைமேக்ஸும் முடியும். இதுதான் குறை நேர கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. பட் கண்டிப்பாக ஃபேமிலியோட ஒரு செம்ம படம் வந்திருக்கு, போய் ட்ரை பண்ணுங்கள். இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங். ஸோ இந்த மூவியில் கொரோனா எல்லாத்தையும் சொல்லிட்டேங்க. ஸோ வந்து போய் பார்க்குறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.